வாங்க, உயர் சம்பள யோகம் யாருக்கு அமைதுன்னு ஒரு சின்ன அலசல் பாப்போம். உங்க ஜாதகத்துல லட்சங்கள்ல சம்பளமாங்கிற அமைப்பு இருக்கா இல்லையா? அட ஆமாங்க, இந்த ஜோதிட வீடியோ அதை எப்படி பாக்கறதுன்னு சொல்லுது. உங்க கெரியர் வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, அப்போ இதுல கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாக்கலாமா? முதலாவது, உங்க ஜாதகத்துல 6ஆம் வீட்டை பாருங்க. ஆமா, இதுதான் உங்க வேலை, சம்பளம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். அதோட அதிபதி, அதாவது 6ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். முக்கியமா 3, 6, 8, 12 மாதிரி மறைவு வீடுகள்ல போய் வீக்கா இருக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் உங்க உழைப்பையும் அதுல வர்ற வருமானத்தையும் காட்டுது இல்லைங்களா? 2வதா, இந்த ஸ்ட்ராங்கான 6ஆம் அதிபதி கூட பணம், சேமிப்ப குறிக்கிற 2ஆம் வீட்டு அதிபதி, இல்லைனா வருமானம், லாபத்தை குறிக்கிற 11ஆம் வீட்டு அதிபதி. இவங்க நல்ல நிலைமையில சேரணும். இவங்களும் வலுவா இருக்கணும், அது முக்கியம். அடடா, இவங்கள யாராவது ஒருத்தர் ஆட்சி இல்ல உச்சம் மாதிரி பயங்கர வலுவா இருந்தா அவ்வளவுதான், லட்சங்கள்ல சம்பளம் நிச்சயங்கிற யோகம் அது. கடைசியா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிரக சேர்க்கை ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும். உதாரணமா, ஒரு மேஷ லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன், 2ஆம் அதிபதி சுக்கிரன், இல்லனா 11ஆம் அதிபதி சனி. இவங்க சேர்ந்து ஜாதகத்துல நல்ல ஸ்ட்ராங்கான வீடுகள்ல மறைவு ஸ்தானம் இல்லாம இருந்தா செமையா சம்பாதிக்கிற வேலை அமையும் பாருங்க. இதே மாதிரிதான் மத்த லக்னங்களுக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல இந்த சூப்பர் சம்பள யோகம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு பார்வை பாருங்க.